லாஸ்ட் டைம் மெயின்ல வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல. எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன சர்ச் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் 100 மார்க்ஸ் விட்டுருந்தாங்க. ஓகே, ஸோ ஐ கம்ப்ளீட் த பேப்பர். ஸோ பேப்பர் கம்ப்ளீட் பண்ணா எல்லா கொஸ்டினும் நீங்க அட்டன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து ஷார்ட் எழுதணும் ஆன்சர். இப்போ நீங்க ஒரு கொஸ்டினை வந்து 4 பக்கம் எழுதுறீங்கன்னா யூ கேன் ரைட் only for 3 pages. லைக் சோன் முதல்ல சொன்ன மாதிரி சப்மிட்டிங் போட்டு பாயிண்ட்ஸ் போட்டு டயக்ராம்ஸ் போட்டு நீங்க பேரா எழுதுறத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதும் போது கடைசி half an hour எழுதும் போது எனக்கு 100 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது 10 மார்க்ஸ் இன் half an hour கூட இல்லை 20 minutes. ஆனா நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தேன். ஏன்னா லைக் எல்லாமே ஒரு 1.5 பக்கம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் ஹெட்டிங் போட்டேன், ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல போட்டேன். பட் பேப்பர் 2ல வந்து கரெக்டா நடுவுல வந்து எடுத்து எழுதினேன். 1 hour எழுதினேன் 100 மார்க்ஸ். அது 10 மார்க்ஸ் கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்ரி 1 hour see to that like where you are standing in the paper. எவ்வளவு முடிச்சிருக்கீங்கன்னு பாருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. ஸோ எடுத்தவொடனே 1 மார்க் எழுதணும். நிறைய பேர் வந்து 1 மார்க் வந்து 40 words எழுதினாங்க. நான் வந்து 1 மார்க் வந்து வெறும் 1 word தான் எழுதினேன். இப்போ பேட்டில் ஆஃப் பிளாஸ்னா அந்த இயர் மட்டும் என்ன போதும். ஸோ பேட்டில் ஆஃப் பிளாஸ் occurred in this year, it was fought between these 2 people. அதான் தேவையில்லை. ஸோ இப்படின்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஆக்சுவலாக முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி இந்த எக்ஸாமில். பட் ஐ டோன்ட் நோ why people don't complete. ஏன்னா people drag the question. இப்போ நான் 2 பேஜ் எழுதுறத people start writing for 4 pages. என்ன டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. தமிழ் சப்ஜெக்ட் என்ன வந்து ஆக்சுவலி நான் எல்லாம் மெட்டீரியல் ரேடியம்ல இருந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த மெட்டீரியல் மட்டும்தான் படிச்சேன். ஸோ ஒன்லி ரேடியம் மெட்டீரியல் ரூபதிஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் மட்டும். How many hours do you spend for it? சார் இல்லை ஆக்சுவலி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த டைமில் எவ்வளோ நம்மளால மெமரி பண்ண முடியுது அதுதான். As far as TNPSC is concerned, I'll tell you one thing. It's totally fact-based questions and answers, right? Prelims மட்டும் நம்ம என்னன்னா 4 ஆப்ஷன் நம்ம கிடைச்சிடும். So you can eliminate the answer. எது ஆன்சரோ அதை நீங்க வந்து you can come to conclusion by eliminating the other 3. But as far as mains is concerned, you'll be given a sentence and you're going to expand the sentence. இதுதான் difference, right? So அதனால படிக்கிற facts எல்லாத்தையும் combine பண்ணி you're going to put it as an essay and write your mains. This is the difference as far as TNPSC is concerned. And என்னன்னா நிறைய facts நீங்க எவ்வளவு மெமரைஸ் பண்றீங்களோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சார் வந்து ரேடியன்ல you get it as a compiled work. Since I come from medical background இருக்கிறதுனால I never go for science. Be very very steady and slow and steady wins the race. And another thing is இங்க வந்த உடனே நான் பார்த்தேன் இந்த வாசகம் நம்பிக்கையை கைவிடாதே அதுதான் வெற்றியின் முதல் படி. So don't ever leave your faith. Okay, நம்பிக்கை நான் கிளியர் பண்ணுவேன். அதே மாதிரி நான் கிளியர் பண்ணுன்ட்டு என்ன சொல்றது, you don't get stick on to that. Just leave it. Keep yourself very very cool. Keeping cool and taking up this competitive exam, you'll really crack it one day. Okay, all the very best to everybody. Thanks for this wonderful opportunity. And one more thing is I would like to thank Rajbhupati sir because he gives you good guidance and என்ன சொல்றது நம்மளோட work he is making is very very easy. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது படிக்கணும்னு. And when you go to an institute, what is the motive of going to an institute? என்ன எதுக்காக நம்ம இன்ஸ்டிடியூட் போறோம்? What to study and what not to study. What to study நமக்கு தெரியுதோ இல்லையோ, what not to study நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இல்லனா கண்டதையும் போட்டு படிப்போம். நமக்கு எதை பார்த்தாலும் இது கேட்பாங்களான்னு தோணும். So அந்த விஷயத்துல sir is doing a very good job. Like he is making all compiled work கொடுத்துடுறாங்க எல்லா சப்ஜெக்ட்லயும், as science or history or geography, everything is done. He does it very precisely. So stick on to that and you can do it one day. Okay, thank you, thanks a lot. And any questions? அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் 96-97 எம்எஸ்சி முடிச்சதுக்கப்புறம் குரூப் 1 எழுதுனேன். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி கொஞ்ச நாள் ட்ரை பண்ணேன். ரொம்ப சீரியஸாக பண்ணாமல் அதுலேருந்து வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணிட்டு டிஎஸ்சி எக்ஸாம் எழுதி லெக்சரர் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப நாள் சரி குரூப் 1 எழுதலாம் இல்லை யூபிஎஸ்சி எழுதலான்னு வரும்போது அதுலேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டேன்.
இப்போ நான் என்ன மிஸ்டேக் செஞ்சேன், ஏன் வந்து குரூப் ஒன் ரொம்ப நாள் ஆச்சு பாஸ் பண்றதுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் தனியா படிச்சுட்டு இருந்தேன், அதனால பாஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் எதுவும் ஜாயின் பண்ணாம இருந்தேன். ஸோ ரேடியன் வந்து ப்ரிலிம்ஸ்ல டெஸ்ட் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து சார்ட்டு தான் கிளாஸ் வந்தேன். ப்ரிலிம்ஸ்ல ஒரு 15 டெஸ்ட் வச்சாரு, அதே மாதிரி மெயின்ஸ்லயே ஒரு 15 டெஸ்ட் வச்சாரு. இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டிஎன்பிஎஸ்சில. பெருசா எனக்கு இதை பத்தி ஓரியன்டேஷன்லாம் ரொம்பலாம் கிடையாது. ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு, நான் முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நெட்ல வந்து எந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேடும்போது ரேடியன் இன்ஸ்டியூட் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஏன்னா சார் வந்து கொஞ்சம் ஹைஃபையா கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவாரு, நெட்டு எஸ்எம்எஸ் அப்படின்னு. பெருசா ஒன்னும் ஒருத்தவங்கள்ட்டையும் போய் என்ன படிக்கணும் இப்பெல்லாம் எதுவுமே கேட்கல. சார் என்ன சொல்றாங்களோ அதை படிச்சோம், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி எந்த டிஎன்பிஎஸ்சியுமே நான் அட்டன் பண்ணி பார்த்ததே கிடையாது. முதல்ல ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதுறேன்னா அது குரூப் ஒன்னோட ப்ரிலிம் தான். ப்ரிலிம் அப்போ வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன், வேலையெல்லாம் விடல. ஈவினிங் சாரோட கிளாஸ் இருக்கும், 6 to 8 கிளாஸ் இருந்தது. ஸோ ஈவினிங் சாரோட கிளாஸ் இருக்கும், கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவேன். சார் வைக்கிற டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் ப்ரிலிம் வந்தோடனே முடிஞ்சோடனே தான் சார் சொன்னாங்க, மெயின்ஸ்க்கு வந்து எழுதி பார்க்கணும், எழுதி பார்த்தாதான் அந்த மெயின்ஸோட ஓரியன்டேஷன் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்ன மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க, சிலபஸ்ல கவர் ஆகிற டாபிக்ஸ்லாம். அதுக்கெல்லாம் உட்காந்து நம்ம எழுதி பார்த்துட்டே இருந்தோம்னாலே தாராளமா போதுமானது. ரொம்ப முக்கியமா டெஸ்ட் மிஸ் பண்ணாம எழுதணும். சாருடைய வைக்கிற டெஸ்ட் எல்லாமே மிஸ் பண்ணாம எழுதணும். இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ரேடியன்ல மேத்ஸே தெரியல அப்படின்னு வர்றவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியா மேத்ஸ் புரியுற மாதிரி அவ்வளவு அழகா டீச் பண்ணாரு. ரொம்ப ஈஸியா நமக்கு மேத்ஸ் புரியும் அவர்கிட்ட படிச்சோம்னா. எப்பவுமே மறக்கவும் செய்யாது அந்த மேத்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் கோச்சிங். அந்த கோச்சிங்கை வச்சு மட்டுமே தான் எங்களுக்குலாம் சர்வீஸ் வந்தது.